வந்து எப்படின்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஒன்று ஒரு பர்டிகுலர் ஜான்ராவில் இருக்கும். ஹார்ஷான ஹீரோ, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன், ஒரு செம்ம வேர்ல்ட் பில்டிங் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஸ்டோரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி நேற்று நைட்டும் சொல்லிட்டாரு ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபிலிம் ஃபார் மை தலைவர் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவர் நிறைய இதை ஆட் பண்ணுவார். தலைவரோட எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், தலைவரோட மேனரிசம்ஸ், இது எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அதையும் தாண்டி மற்ற ஆக்டர்ஸையும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வந்து ஒரு ராவான ஃபிலிம் எதிர்பார்க்குறோம். லோகேஷ் கனகராஜுக்காக தான் ப்ரோ வந்திருக்கு. அவரோட படம்னா எப்படி இருக்கும் தெரியும். விக்ரம் படம் தான் ப்ரோ ஹைப் இதுக்கு, அதுக்காக தான் ப்ரோ வந்து. லோகேஷ் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பக்கா ரஜினி ஃபேன் தான். மூவி நாங்கள் வந்து ரஜினியோட ஃபேன் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்தது லோகேஷ் கனகராஜுக்காக தான். அப்புறம் அதோட ரொம்ப வெறியோடு வந்திருக்கோம்னா மோனிகா பாட்டுக்கு தான். மோனிகா பாட்டை ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம். படம் நல்லா இருக்குன்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிறைய எக்ஸ்பெக்டேஷன், எப்பயும் போல் ரத்தம் சதை அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வைப் ஆகணும்னு வந்திருக்கோம். பார்த்துக்குறோம். எல்சியூவில் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு உள்ளே கொலன்னு கழிச்சிட்டு இது வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸ்டாண்டர்ட் மூவின்னு இருக்காங்க, பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஹை எக்ஸ்பெக்டேஷனில் தான் போகிறோம். பாவம் லோகேஷ் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்ப்போம். நாங்கள் ரஜினி ஃபேன்லாம் இல்லைங்க, ரஜினி ஸ்டைலுக்கு தான் ஃபேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் தான் இருக்கும். எல்லாம் அந்த நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இன்னும் தூங்காமல் வந்து நிற்கிறேன். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்கும், நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். உள்ளே போய் நல்லா வேறு மாதிரி பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வெளில சொல்கிறோம் ப்ரோ.